ஹாய், நம்ம இன்னைக்கு மிஸ்டர் எக்ஸ் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யாவில் நியூக்ளியர் டிவைஸ் இருக்குது. அது எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் ரா ஏஜென்ட்ஸ் போகிறாங்க. அதே சமயத்தில் மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அதுவும் அந்த டிவைஸ் எடுக்க பிளான் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணால் இந்த படத்தோட ஒன்லைன் இருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரிசர்ச் ஒர்க், அதுக்கு தகுந்த போல் மேக்கிங். ஏன்னா ஒரு ஸ்பை சீரீஸ்னால் ஒரு ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். அது எல்லா படங்களுக்கும் ஸ்டோரி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரிசர்ச் ஒர்க்கும் மேக்கிங்கும் நல்லா இல்லைனா அந்த ஸ்பை படங்களுக்கு அந்தளவுக்கு ஆடியன்ஸ் கீ கொடுக்காது. ஆடியன்ஸால் கனெக்டும் பண்ணி பார்க்க முடியாது தியேட்டரில். அப்படின்ற படத்தை ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணி போட்டாங்க. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் மேக்கிங், ஆல்சோ ரிசர்ச் ஒர்க். இது நாளும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு அனதர் ப்ளஸ் பாயிண்ட் போட்டிங்கனாக்கா பிஜிஎம். இது எல்லாமே இந்த படத்தை எக்ஸ்ட்ரானியர் லெவலுக்கு கொண்டு போய் சொல்லி ஆகணும். ஆடியன்ஸுக்கு இந்த படம் நிச்சயமாக ட்ரீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பேட்கல் அண்ட் கோட் அண்ட் ஒரு சில மிஸ்டர் எக்ஸ் இந்த மாதிரி படங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா நிறைய இந்தியன் சினிமா நல்ல படங்கள் வரும். இல்லைனாக்கா லவ் ஸ்டோரி, ஹெய் ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு புதுசு போன கடன் நம்ம பார்க்க நிலைமையாக இருக்கும். அதனால் நல்ல படங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம 100க்கு 100 ரூபாய் டலமாக போடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச். டோன்ட் மிஸ் டு வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ.